வணக்கம். பாரத பிரதமர் நேற்றுக்கு நாட்டு மக்களுக்கு முன்னால் 7 அம்ச கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அது என்னென்னு பார்ப்போம். நம்பர் 1, ஒரு வருடத்துக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு தங்கம் வாங்குவதை குறைங்க. நம்பர் 2, வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க. நம்பர் 3, இயற்கை முறை விவசாயத்தை விவசாயிகள் கடைப்பிடிக்க வேண்டும். நம்பர் 4, வெளிநாட்டுக்கு டூரிஸ்ட் போகிறதோ அல்லது வெளிநாட்டு பயணம் பிளான் பண்ணிங்கன்னா அதை அடுத்த ஒரு ஆண்டுக்கு தவிருங்க. நம்பர் 5, சுதேசி பொருட்களை வாங்குங்க. நம்பர் 6, வீட்டில் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைங்க. நம்பர் 7, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துங்க. சப்போஸ் காரில் தான் போகணுன்னா கார் பூலிங்கை பயன்படுத்துங்க, எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துங்க. இதுதாங்க பிரதமர் விடுத்த 7 அம்ச கோரிக்கை. பிரதமர் இந்த 7 அம்ச கோரிக்கை விடுத்ததற்கு காரணம் என்னவா இருக்குன்றத யோசனை பண்ணால் 2 விஷயந்தாங்க நமக்கு புலப்படுது. நம்பர் 1, ஒரு நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு. நம்பர் 2, உலகம் முழுக்கும் நம்ம நாடு உட்பட நிலவும் எரிபொருளுக்கான பிரச்சனை. எரிபொருள் சொல்லும்போது பெட்ரோல், டீசல், கேஸ் போன்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறேங்க. இன்றோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா 76 நாட்கள் ஆகுது. ஹார்மூஸ் ஜலசந்தி, ஈரானில் இருக்கிற ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டு 76 நாட்களாக அந்த ஸ்டேல்மேட் சொல்லுவாங்க, சிக்கல் இன்னுமே தொடர்ந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் ஈரான் பிரச்சனை, இன்னொரு பக்கம் யூஎஸ் அதை பிளாக் பண்ணி பிரச்சனைன்ட்டு 2 பேரும் மாற்றி பிரச்சனை பண்ணுறதுனால கப்பல் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக போக முடியாமல் கஷ்டப்படுறதுனால பல நாடுகளுக்கு எரிபொருள் கிடைக்கிறதுக்கு சிக்கலாக இருக்குங்க. நம்ம நாட்டுக்குமே வாரத்துக்கு 1 or 2 கப்பல் வர்றதுக்கு தாங்க இப்போதைக்கு பாசிபிலிட்டியாக இருக்கிறது. இந்த ஈரான் சிக்கலால் உலகம் முழுக்கவே எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குது. பிரதமர் ஒருவேளை நம்ம நாட்டின் எரிபொருள் கையிருப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொன்னதாக இருக்கலாம். ஒருவேளை எரிபொருள் நார்மலைஸ் ஆகிடுச்சு, கிடைக்கிறது எளிதாக இருக்குதுன்னா நம்மக்கிட்ட பிரதமர் சொன்ன இந்த 7 விஷயங்களுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும்ட்டு நம்ம நம்பலாம். அடுத்தது நம்ம நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு. அந்நிய செலவாணின்னு சொல்லும்போது உலக நாடுகள் முழுக்க ஒரே ஒரு அந்நிய செலவாணி தான் பயன்படுத்துகிறாங்க, அது டாலருங்க. நீங்கள் எதை இம்போர்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தங்கம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நெட் இம்போர்ட்டர் தங்கத்தை பொறுத்த வரைக்கும். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர், ஆயில் சொல்லவே வேண்டாம், நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால இங்கிருந்து அந்நிய செலவாணி வெளியில் போகுதுங்க. நம்ம நாட்டை விட்டு டாலர் வெளியில் போகும்போது நம்ம நாட்டின் கரன்சி அதனுடைய மதிப்பு குறையுது. டாலர் கையிருப்பு குறையும் போது ஒரு நாட்டின் பொருளாதாரம் சிக்கலை நோக்கி போகுதுங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் எதெல்லாம் டாலர் சம்பந்தமாகவும் எரிபொருள் சம்பந்தமாகவும் இருக்கோ அதெல்லாம் அதிகம் பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு பிரதமர் சொல்கிறாரு. நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணும்போது நிச்சயமாக டாலரோ அல்லது டாலர் மூலமாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட இதர நாட்டின் கரன்சியோ தான் நீங்கள் கொண்டு போவீங்க. அதனால தான் பிரதமர் வெளிநாட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்க ஒரு வருஷத்துக்குன்றாரு. அதே தான் தங்கமும், அதே தான் எண்ணெய்க்கும். இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் இதனுடைய பயன்பாட்டை குறைச்சா அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாகும் அப்படின்ட்டு நம்ம பிரதமர் நினைக்கிறாரு. அதே மாதிரி ஆஃபீஸ் போய் வேலை செய்யாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது ஆஃபீஸில் ஏசி, அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்ஸு, தென் இதர உபயோகங்கள்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நிலக்கரியின் பயன்பாடு மின் உற்பத்திக்காக குறைகின்றது. இதுவுமே நிலக்கரியுமே நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ இது இப்படி இம்போர்ட் குறையிறதுனால நிலக்கரியின் இம்போர்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டின் அந்நிய செலவாணி பேலன்ஸ் அதிகமாகுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு செயற்கை உரத்தை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறது மூலம் வெளிநாட்டிலேருந்து உரத்தை நம்ம இம்போர்ட் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லை, அதனோட கெமிக்கல் பார்த்திங்கன்னா செயற்கை உரத்தின் கெமிக்கல் பெட்ரோலியத்தினுடைய பை ப்ராடக்ட் தான். அதையுமே பெட்ரோலை கிடைக்காத போது அதுக்குமே தட்டுப்பாடு வருன்ற காரணத்துக்காக மெதுவாக இயற்கை விவசாயத்துக்கு போங்க அப்படின்ட்டு நம்ம பிரதமர் சொல்கிறாருங்க. அது எல்லாத்துக்கும் முத்தையப்பாக சமையல் எண்ணெய்ங்க. சமையல் எண்ணெயும் பார்த்திங்கன்னா மலேசியா போன்ற நாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலேயும் அந்நிய செலவாணி வெளியில் போகுது. அதை குறைக்கணுன்றதுக்காகவும் பிரதமர் சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த 7 விஷயங்களும் பிரதமர் சொன்னதை நம்ம கண்ணும் கருத்துமாக நம்ம ஒருத்தரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா காரில் தான் போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கார் பூலிங் பண்ணிட்டு போங்க. இல்லை டூ வீலரில் போய் பார்க் பண்ணிவிட்டு
ட்ரெயின் மூலம் போக முடியும்னா போங்க, மெட்ரோ மூலம் போக முடியும்னா போங்க தயவுசெய்து. தங்கம் வாங்குறதா இருந்தா ஏதாவது திருமணம் போன்ற முக்கியமான நிகழ்வு இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டி அதையுமே தள்ளி போடுங்க. வெளிநாட்டு பயணமும் மிக மிக அத்தியாவசியமாக இருந்தால் போங்க. சுற்றுலா மாதிரி விஷயத்துக்கு அதை பயன்படுத்தாதீங்க. ஸோ பிரதமரின் இந்த 7 அம்ச கோரிக்கையை நாட்டு மக்களாகிய நாம் சின்சியராக ஃபாலோ பண்ணி நம்ம தேசப்பற்ற பிரதமருக்கு மட்டும் இல்லை, நாடு முழுக்க எல்லாருக்குமே காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குங்க. நம்ம தேசப்பற்ற வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவின் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பிரதமர் கோரிக்கையின்படி நடங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம்.